இன்னைக்கு டே 14 லஞ்ச் சீரீஸில் ஒரு சூப்பர் அண்ட் டேஸ்டியான ஃபுட் தான் சமைக்க போகிறோம். மஷ்ரூம் கிரேவி வித் மஷ்ரூம் டிக்கா தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் கிரேவி செய்யறதுக்கு நம்ம ஆனியன்ஸையும் டொமேட்டோவும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 2 வெங்காயம், கட் பண்ண தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது இதில் 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் கசகசா, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், கூடவே ஒரு 5லேருந்து 6 முந்திரி ஆட் பண்ணி மறுபடியும் நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் மூடி போட்டு குக் பண்ணுங்க. இப்போ நம்ம கிரேவிக்கு தேவையான மஷ்ரூமை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நம்மளோட வெங்காயம் தக்காளி எல்லாம் சாஃப்ட் ஆகிடுச்சு. இது ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அதே பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், ஒரு பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் ஆட் பண்ணி பொடியாக கட் பண்ண வெங்காயத்தை இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது கூட நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு இப்போ தான் தேவையான அளவு உப்பு போட போகிறோம். எல்லாத்தையும் கலந்து விட்டு நல்லா அதை குக் பண்ணுங்கள். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா கொதித்து வரும்போது ஒரு 1/2 கப் தயிர் ஆட் பண்ணி அதையும் நல்லா கலந்துக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம் இது கூட சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு குக் பண்ணுங்கள். அவ்வளோதான், நல்லா கொதித்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் ஒரு பிஞ்ச் கஸ்தூரி மேத்தியை நல்லா க்ரஷ் பண்ணி போட்டுக்கோங்க. நல்லா குக் ஆனதுக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறம் இறக்கும்போது கொத்தமல்லி போட்டு கார்னிஷ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ டிக்கா பண்ணுறதுக்காக 1 கப் தயிர், 1 கப் கடலை மாவு, 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக க்ரஷ் பண்ண கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணி தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு ஸ்டிக்கில் கட் பண்ண கேப்சிகம், கட் பண்ண ஆனியன், இது கூடவே நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க நம்மளோட மஷ்ரூம் எல்லாம் சேர்த்து கோர்த்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி எல்லாத்தையும் ஷாலோ ஃப்ரை பண்ணலாம். நல்லா திருப்பி விட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், டிக்காவும் ரெடி ஆகிடுச்சு. டே 14ஓட ஒரு எம்மியான லஞ்ச் ரெடி ஆகிடுச்சு. மஷ்ரூம் கிரேவி வித் டிக்கா. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.